இப்போ கோயம்புத்தூரில் நடந்த ஒரு இதில் பேசியிருக்காரு. பனை மரத்தை வச்சு அதில் வந்து பாலையை சீவி அந்த பானத்தை எடுத்து சுண்ணாம்பு தடவனா பதனி இதெல்லாம் கண்டுபிடிச்சான். அவன் அவன் யார்ரா, அவன் விஞ்ஞானி இல்லையா, என்னடா அப்படி இப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காரு. நான் என்ன கேட்குறேன்னா, இதை தாண்டி சீமானுக்கு வேறு என்ன தெரியும்? அவருடைய அரசியல் கட்டமைப்பாக அவர் போய்கிட்டு இருக்கிறாரு. இதையெல்லாம் நீங்கள் பேசுகிறீங்க, உங்களுடைய ரசிகர் உங்களுடைய தொண்டர்கள் அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, உங்களை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க, அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. ஆனால் நீங்கள் இவ்வளோ நாள் எவ்வளோ கருத்துக்களை சொன்னீங்க, பேசுனீங்க. இன்றைக்கி என்ன கருத்துக்களை சொல்கிறீங்க, எதை சொல்லி கைதட்டல் வாங்கிட்டு இருக்கீங்க? தாவேகா தலைவரை விமர்சிக்கிறது தான் அவர் தலையாய கடமையாக இருக்குது. அதுதான் அவருக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டாவாக இருக்குது. அஜெண்டாவாக அந்த சூழலுக்கு வந்துட்டாரா? இல்லை, அவர் அப்போ அதுதான் சொல்கிறேன். அதாவது மக்கள் இவ்வளோ ஒரு தன்னெழுச்சியாக வரக்கூடிய கூட்டத்தை பார்த்து அந்த பயம் அவருக்கு இருக்குல்ல. தான் இத்தனை ஆண்டுகள் இருக்கோம், நமக்கு வரல இவ்வளோ கூட்டம், இன்னைக்கு வந்து நிற்கக்கூடியவருக்கு வருது. சினிமா இன்னும் எவ்வளோ நாளே சினிமா தான். மாற்றம்னு வந்திருக்கிறாரு. எம்ஜிஆர் எதிலிருந்து வந்தார், கலைஞர் எதிலிருந்து வந்தார், சிவாஜி எதிலிருந்து வந்தார், எல்லாருமே அதை நோக்கி வந்தவர்கள் தான். ஜெயலலிதா எதிலிருந்து வந்தாங்க, என்டிஆர் எதிலிருந்து வந்தார், இன்னைக்கு வந்திருக்க பவன் கல்யாண் எதிலிருந்து வந்திருக்காப்புல, எல்லாரும் அதை நோக்கி தானே வந்துகிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவர் என்ன செய்கிறாருன்றது தானே பார்க்கணும். உச்சத்தில் இருந்ததை நான் விட்டுட்டு வந்துட்டேன், உன்னை யார் வர சொன்னது? நீங்கள் யார் அதை கேட்கறதுக்கு?